Hey, hello everyone. I'm Bavitra. நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வால்மார்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து வால்மார்ட்டில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, லைக் இன்டர்னாக எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க, நீங்கள் எந்த ரோலுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தருவாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து வால்மார்ட்டில் வந்து எத்தனை லெவல் இருக்குது அப்படின்னா, இன்டர்ன், IN2, IN3, IN4 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் லேடா. ஸோ நீங்கள் வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜ் வந்து இப்போ நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அண்ட் தென் IN2 கிடைக்கும், ரைட்? ஸோ இப்போ 0 to 2.5 இயர்ஸில் நீங்கள் இருக்கீங்க, அதாவது ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லைனா வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து IN2ல தான் எடுத்துப்பாங்க, ரைட்? உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, லைக் வந்து உங்களுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க, ஸோ தே வில் அகாமடேட் யூ ஒர்க். நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் ஸ்கேலபிலிட்டி, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் IN3 அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு IN3 கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் 3-4 இயர்ஸ் இருக்கீங்க, அப்போ அவங்க IN2 கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்க வேண்டாம், அப்போ IN3 கேளுங்க. ஸோ IN3 வந்து உங்களுக்கு வந்து அந்த மாடியூல் ஃபுல்லாகவே நீங்கள் லீட் பண்ணுற மாதிரி இருக்கும், மீனிங் நீங்களே எண்ட் டு எண்ட் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சீனியர் இன்ஜினியர், ஓகேவா? ஸோ இப்போ இன்டர்ன், அதாவது இவங்க வந்து மோஸ்ட்லி வால்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கேம்பஸில் தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி, ஓகேவா? நான் பார்த்த வரைக்குமே இன்டர்ன், அந்த இன்டர்னில் வரவங்க எல்லாருமே வந்து இந்த IITல இருந்து, VIT, அதுக்கப்புறம் NITs இல்லைன்னா SRM, இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜஸ்லேருந்து தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க ஆக்சுவலாக இன்டர்னா. பட் இப்போ வந்து ஹேக்கத்தான்ஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குது, நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேக்கத்தானில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது வந்து ஸ்பார்க் ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. July 14th தான் லாஸ்ட் டேட். ஸோ எல்லாருமே போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் வந்து 1 or 4 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் ஆகி எப்படி ஒரு ஹேக்கத்தான் நடக்குமோ அந்த மாதிரி. ஸோ வால்மார்ட்டில் ரீட்டைலர் ஒர்க் ஃப்ளோ தானே அது. ஸோ நீங்கள் ஒரு ரீட்டைலர் ஒர்க் ஃப்ளோவில் எப்படி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாவை கொண்டுட்டு வரலாம், உங்களோட சொல்யூஷன் வந்து ரொம்ப ஃபீஸபிளாகவும் அது வந்து வால்மார்ட்டுக்கு பெனிஃபிஷியலாகவும் இருக்குதுன்ற பட்சத்தில் தே வில் மேக் யூஸ் டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெமோ மாதிரி நீங்கள் போய், நான் வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில், கோ த்ரூ த ஹோல் டீட்டெயில்ஸ், ஓகேவா? அவங்க வந்து எல்லாமே வந்து கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுங்க அண்ட் தென் கிவ் யுவர் ஐடியா. நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணி பாருங்க, என்ன இன்னோவேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் ஓவர் இட். ஓகே, அண்ட் இந்த ஹேக்கத்தானில் வின்னர்ஸாக எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடியா வந்து ரொம்ப இம்பேக்டாக வால்மார்ட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும், நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக அண்ட் தென் ஃபீஸபிளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களோட சொல்யூஷன் வந்து மீட் அப் பண்ணுச்சு அப்படின்னா தே வில் அனௌன்ஸ் சூசன் த வின்னர். ஸோ ஃபர்ஸ்ட் வின்னரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.9 lakh, அண்ட் செகண்ட் வின்னர் 2.3, அண்ட் தேர்ட் வின்னருக்கு வந்து 1.7 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தராங்க. அண்ட் டெஃபினெட்லி தே வில் ப்ரொவைட் யூ த இன்டர்ன் ஆப்ஷன் ஆல்சோ ஓவர் ஹியர். ஸோ இந்த மாதிரியும் ஒரு பாத் இருக்கு, யூ கேன் கெட் இன் டு அ வால்மார்ட். ஸோ டெஃபினெட்லி ஜஸ்ட் அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் அண்ட் கெட் அ எக்ஸ்ப்ளோஷர், அவ்வளோதான் நான் சொல்லுவேன், ஓகேவா? வின் பண்ணுறோம், வின் பண்ணல செகண்ட் சான்ஸ், பட் அட்லீஸ்ட் வி கேன் கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸ், த்ரூ தட் வி கேன் கெட் த விஸ்டம், ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் இன்டர்ன். ஸோ இன்டர்னாக நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க அரௌண்ட் ஒரு 6 months வந்து ஒரு ரியல் டைம் ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, சின்ன சின்ன பக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் தே ஆர் ஷோன் தேர் ஒர்க், ரைட், அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக உள்ளே வந்துருவாங்க. தட்ஸ் அ ஒன் பாயிண்ட். தட் இஸ் SD2. இப்போ வந்து IN2 நீங்கள் வரீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் இப்போ உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு IN2 தான், ஓகேவா? IN2 த சேம் திங், உங்களுக்கு சீனியர் இன்ஜினியர் இருப்பாங்க, அவங்க அலோகேட் பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் வித் ஸ்டாண்டர்ட் கோட் கொடுத்து, குவாலிட்டி ஒர்க் அண்ட் ஃபீஸபிள் இதெல்லாமே பார்த்து we have to deliver our work. இதுதான் உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. IN2க்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஸோ அதில் வந்து DSA கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ இது 3 DSA இல்லைன்னா ஒரு 2 DSA கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதர் சம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் MCQ மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால வந்து கன்ஃபார்மாக DSA டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் கன்ஃபார்மாக வால்மார்ட்டில் இருக்குது.
ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுமே டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் தான் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் ஆன் தட். எய்தர் நீங்கள் IN2 வந்தாலும் சரி, IN3 வந்தாலும் சரி, IN4 வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வில் பி a டேட்டா ஸ்ட்ரக்சர் ரவுண்ட். பட் ஆனால் வந்து விச் இஸ் ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஃபார் த IN2. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் லெவல் வந்து உங்களுக்கு இது கேட்பாங்க, லைக் ஒரு வால்மெட் எம்ப்ளாயியே வந்து கேட்பாங்க உங்ககிட்ட, ரைட்? மேபி அவங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் கேட்கலாம், டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் கேட்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தே வில் ஆஸ்க் யூ ரிலேட்டட் டு த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல், DBMS, அந்த பேசிக் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் தே வில் புட் ஆன் த கொஸ்டின்ஸ். ஓகேவா? பட் இஃப் யூ ஹாவ் some 1 or 2 years of experience அப்படின்னா they will ask you about the project. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க டிரைவ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி அதான் இருக்கும். அதுக்கப்புறம் பிஹேவியர் ரவுண்ட் அண்ட் மேனேஜர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு HR டிஸ்கஷனில். ஓகே, SD3 இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுமே வந்து DSA டேட்டா ஸ்ட்ரக்சர் ரவுண்ட் தான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வால்மெட் எம்ப்ளாயியே உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ உங்கள் தாட் ப்ராசஸில் எப்படி இருக்குது இன்டர்வியூவில், லைக் உங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி எவால்வ் பண்ணி அந்த டுவர்ட்ஸ் சொல்யூஷன் கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்றத உங்கள் அல்கோரிதம் திங்கிங்கை வந்து செக் பண்ணுவாங்க, ரைட்? டேரெக்டாக லைவாக செக் பண்ணுவாங்க. ஸோ that will be a 2 rounds. Maybe 1 or 2 depends upon the interviewer, they will ask you, right? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் they will கொஞ்சம் வந்து உங்களை அந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றியோ இல்லை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வச்சியோ அவங்க வந்து டெரைவ் பண்ணலாம் இன்டர்வியூவை. அண்ட் தேர்ட் இன்டர்வியூ, ரைட்? தேர்ட் லெவல் வந்து என்னவா இருக்குன்னா டெக்னிக்கல் டிஸ்கஷனாக இருக்கும். ஸோ வந்து ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட், நீங்கள் என்ன ரோலுக்கு வர போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்ட் வரீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாமே கேட்கலாம். என்ன ஆக்சசிபிலிட்டி, என்ன ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணீங்க, அது எதுக்கு யூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ பேக் எண்ட் வரீங்கன்னா பேக் எண்டில் நீங்கள் எப்படி லோட் பேலன்ஸர் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பேக் எண்ட் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ நீங்கள் எந்த ரோலுக்கு வரீங்களோ அந்த பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் டிசைன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் இருக்குது. சிஸ்டம் டிசைன் ரவுண்டில் வந்து தே வில் கிவ் யூ சினாரியோ ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆர் இல்லை ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி எண்ட் டு எண்ட் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. எய்தர் லோ லெவல் டிசைன் கொடுக்கலாம் இல்லை ஹை லெவல் டிசைன் கொடுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டர்வியூ, ரைட்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜரல் ரவுண்ட். ஸோ மேனேஜரல் ரவுண்டில் வந்து த மேனேஜர் வில் கம் அண்ட் மைட் பி இட் இஸ் அங்கே வந்து உங்களுக்கு 2 விதமாக நடக்கலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயே கூட போகலாம், இல்லை மேனேஜரல் பிஹேவியர் வச்சு கூட போகலாம். மீனிங் நீங்கள் எப்படி வந்து உங்களோட பழைய கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணீங்க, ரைட்? நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க, இப்போ ஒரு உங்களோட தாட்டை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து நல்லபடியாக கொண்டுட்டு போனீங்க, ரைட்? அதுக்கப்புறம் வந்து எப்படி லீட் பண்ணீங்களா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து ஓனர்ஷிப் பண்ணி நீங்கள் பண்ணீங்களா? பிகாஸ் SD3 ஆப்வியஸ்லி தட் ஒன்லி, ரைட்? நீங்கள் ஃபுல்லாகவே ரெக்குயர்மெண்ட்லேருந்து எப்படி கொண்டுட்டு போனீங்க, என்ன நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அந்த சேலஞ்சை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க, ரைட்? இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அங்கே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் HR ரவுண்ட். ஓகேவா? ஹெச்ஆரில் டெஃபினட்டாகவே த சேம் திங், நமக்கு ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அது எல்லாமே டெஃபினட்டாகவே கேட்பாங்க. த சேம் ஓவர் ஹியர். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்குது, ஒரு ஆஸ் எம்ப்ளாயியாக எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்றது எல்லாமே அவங்க உங்களுக்கு வேலிடேட் பண்ணுவாங்க HR ரவுண்டில். அண்ட் தென் ஒன்லி சேலரி டிஸ்கஷன், த பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், அந்த காம்பன்சேஷன் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் கால் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃபார் த SD3, ரைட்? அதுக்கப்புறம் சீனியர் இன்ஜினியர் த சேம் SD3 மாதிரி தான். பட் அகெயின் தே வில் ஹாவ் த சிஸ்டம் டிசைன் ரவுண்ட் பிகாஸ் தே ஆர் கோயிங் டு பி அ லீடர் லைக் ஃபார் திஸ் ஹோல் திங்கில். அதனால அவங்க வந்து ஒரு ஃபுல்லாகவே அடுத்த ஒரு லெவல் இருக்கும். சிஸ்டம் டிசைனில் 2 லெவல் இருக்கும். ஸோ ஹை லெவலும் கேட்பாங்க, லோ லெவலும் கேட்பாங்க. ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபார் த IN4, ரைட்? இதுதான் ஓவரால் ப்ராசஸ். ஓகேவா? சேலரி டிஸ்கஷன் பார்க்கலாம். எனக்கு வந்து பேஸ்ட் அவுட் சென்னை தெரியும். சென்னைக்கும் பெங்களூருக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ சென்னைக்கு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் இருக்கும், பெங்களூருக்கு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் இருக்கும், டிபெண்ட் அப்பான் த மெட்ரோ சிட்டி அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து நான் வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து SD2 உள்ளே வர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 to 18 or 20 LPA வரைக்குமே அவங்க உங்களுக்கு தருவாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ வந்து ஃபார் த SD3 வந்து 18 to 26, 24 வரைக்குமே அவங்க அந்த பேஸ் பே சொல்கிறேன் நான். ஸோ தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும், அதுக்கப்புறம் இன்சென்டிவ் இருக்கும். நான் வந்து ஒன்லி பேஸ் பே சொல்கிறேன்.
ஸோ இஃப் யூஆர் அ சீனியர் தென் ஒரு 26லேருந்து ஒரு 32 or 35 வரைக்கும் கூட கொடுக்கலாம். மேபி ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருந்தால் மேபி தே வில் கிவ் யூ ஹை பால் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ரேஞ்சஸ் ஆஃப் காம்பன்சேஷன் இருக்கும். ஸோ டெஃபினட்டாகவே யூ ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் ஃபார் த ஹேக்கத்தான். லைக் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா ஐ வில் கிவ் த ஹேக்கத்தான் லிங்க் அண்ட் ஆல். ஸோ கோ அண்ட் அப்ளை ஃபார் இட். வால்மார்ட் வந்து உங்களோட ட்ரீம் கம்பெனி அப்படின்னா ஆல் த பெஸ்ட். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் அப்பியர் ஃபார் த ஜாப் அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் வால்மார்ட் வந்து உங்கள் ட்ரீம் கம்பெனி அப்படின்னா வந்து டெஃபினட்டாகவே இந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தட்ஸ் ஆல். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் கீப் லேர்னிங் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.